அனைவருக்கும் வணக்கம். இப்போ சாதாரணமாக ஒரு குழந்தைய எல்கேஜியிலேருந்து 12th வரைக்கும் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு 1,00,000 மணிக்கு கணக்கு வச்சுக்கிட்டோம்னாலும் கூட 12 வருஷம் ப்ளஸ் வந்து எல்கேஜி யூகேஜி 14 லட்ச ரூபா செலவாகும். அது திண்டுக்கல் இந்த மதுரை சுற்றி இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூலில் இந்த ரேட் வந்து ஒரு வருஷத்துக்கு சாதாரணமாக 1 லட்ச ரூபா செலவாகும். இதே சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சமோ 2 லட்சமோ செலவாகும். முக்கியமாக திமுக குடும்பங்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தோம்னா ஒரு குழந்தைக்கு 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரைக்கும் ஆகும். ஏன்னா அதான் ஹைடெக் ஸ்கூல்ஸ். திமுக குடும்பங்கள் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா எம்எல்ஏ மந்திரி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்க. ஸ்கூல்ஸ் மட்டும் இல்லை, ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்க, காலேஜ் நடத்துகிறாங்க, பாலிடெக்னிக் காலேஜ் நடத்துகிறாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிறாங்க, நீட் அதாவது மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறாங்க. இப்படி பலவிதமான பிஸ்னஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க. அவங்க நடத்தக்கூடிய ஸ்கூல்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் நடத்தக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா ஆகும். எல்கேஜியிலேருந்து 12th முடிக்கிறதுக்கும் 25 லட்சம் 30 லட்ச ரூபா செலவாகிடும் ஒரு குழந்தைக்கு. மக்கள் வந்து இதை நல்லா புரிஞ்சுக்கணும். திராவிட கொள்கையை உள்வாங்கி எதுக்கெடுத்தாலும் மோடியை வந்து திட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக மக்களுக்காகவே பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ், நவோதயா ஸ்கூல்ஸ் மற்றும் கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸை வந்து நாடு முழுக்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கார் மக்களுக்காக செய்யணும்னு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு அந்த ஸ்கூல்ஸை உள்ளே விட்டால் நம்மளுடைய வியாபாரம் போகுமோ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஸ்டண்ட்டு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம மக்களுக்கு ஃப்ரீயாக வந்து எஜுகேஷன் கிடச்சிச்சுன்னா நமக்கு வருமானம் போயிடும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதம மந்திரியினுடைய திட்டத்தை வந்து தடுத்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்களை வந்து கிடைக்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த திராவிட அரசு. இந்த பிஎம் ஸ்கூல்ஸு, நவோதயா ஸ்கூல்ஸு, கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸ் மத்திய அரசாங்க திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா 10 பைசா செலவு கிடையாது. மக்களுக்கு சும்மா மினிமம் அமௌண்ட்டில் ஒரு வருஷத்துக்கு 400 ரூபா 500 ரூபா இவ்வளோதான் ஃபீஸ். நீங்கள் இங்கே திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய இல்லை மதுரையில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா எவ்வளோ ஃபீஸுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சொற்பமான அமௌண்ட்டு தான். ட்ராவலிங் சார்ஜ் தான் கொஞ்சம் கூடும், அவ்வளோதானே தவிர மற்றபடி ஸ்கூல்ஸ்க்கு உண்டான அந்த 1 லட்சம் 2 லட்சம் காசு தேவையே கிடையாது. மத்திய அரசாங்கம் அப்படி மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு வரைக்கும் அந்த திட்டங்களை வந்து கொண்டு வர்றதுக்கு தயாராக இருக்குது. ஆனால் மாநில அரசாங்கம் விட மாட்டேங்குது. மக்களையும் அதை புரிந்து கொள்ளாமல் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகவே இந்த வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும் எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜும் சரி, மெடிக்கல்ஸும் அதாவது மருத்துவமனையும் ரெடி ஆகிட்டே இருக்குது. 33% வேலை வந்து முடிந்து விட்டது. செங்கலை தூக்கிக்கிட்டு உதயநிதி அவர்கள் வந்து நம்மளுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செங்கலை தூக்கிக்கிட்டே அலைஞ்சார். அவருக்கு அண்ணாமலை வந்து செங்கல் திருடன்னு பேர் வச்சார். இப்போ இங்கே தூக்க சொல்லுங்க பார்ப்போம். 33% வந்து வேலை வந்து முடிவு பெற்று விட்டது. இன்னும் 1 வருஷமோ 2 வருஷத்துலையோ 1.5 வருஷத்துலையோ வந்துடும். அதுக்கப்புறம் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஃப்ரீயான, எளிமையான, நல்ல ஃப்ரீயான தரமான மருத்துவம் வந்து கொடுக்கப்படும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போயே வந்து டாக்டர்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதாவது சாதாரண சிகிச்சையிலேருந்து மேல் சிகிச்சை வரைக்கும் எல்லாமே அங்கே உள்ள ஃப்ரீ. 1000 பெட்டு வருது. டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸில் 600 பெட்டு தான். இங்கே 1000 பெட்டு வருது. ஸோ மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளை சொல்லிக்கிட்டே போகலாம் வரிசையாக. மோடியினுடைய திட்டங்கள் வந்து மிகப்பெரிய திட்டங்கள், மக்களுக்காகவே வந்து அவர் போடக்கூடிய திட்டங்கள் மக்களுக்காகவே போட்டுக்கிட்டு இருக்காரு. டெய்லி அவர் மக்களை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காரு. 146 கோடி மக்களையுமே மனசில் வச்சு அவர் ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றிட்டு இருக்காரு. ஸோ மக்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டு வரக்கூடிய 2026 எலெக்ஷனில், சட்டசபை எலெக்ஷனில் நமது மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய கரத்தை வலுப்படுத்துமாறு, மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துமாறு, மேலும் நம்மளுடைய அமித்ஷாஜியினுடைய கரத்தை வலுப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. பாரத் மாதா கி ஜெய்.